நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஹேட் அ வெரி குட் டே. வெல், ஒரு இங்கிலாந்து ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடெண்ட். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். 4 ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் டே வந்துடுச்சு. எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயம். சரி, பிரின்சிபல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தார், கொஞ்சம் சொல் பேச்சு கேட்குற மாதிரி இருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொய் சொல்லிவிட்டு எப்படியாவது சமாளிச்சுட்டு இந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிடலான்னு இந்த 4 பசங்களும் முடிவு பண்ணாங்க. ஸோ எக்ஸாம் அன்றைக்கி லேட்டாக வராங்க. உடம்பெல்லாம் கொஞ்சம் க்ரீஸை தடவிக்கிட்ட வந்துட்டு பிரின்சிபல் முன்னாடி நின்று, சாரி சார், நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு வரும்போது எங்களுடைய காரில் ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, பர்ஸ்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி, அதனால் வர முடியல, அங்கேருந்து தள்ளிக்கிட்டே வரும், அதனால தான் எக்ஸாமுக்கு லேட் ஆகிடுச்சு. பிரின்சிபல் பார்த்தாரு. இந்த மாதிரி பசங்களை எத்தனை பேர் பார்த்துருப்பார் அவருக்கு தெரிஞ்சது பசங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அவர் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் பண்ணுறேன், ஸோ அதனால் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பசங்களுக்கு ஒரே ஹாப்பினஸ். ஒரு வாரம் கிடச்சிடுச்சு, ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஸோ ஒரு வாரம் நல்லா படித்து ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாமுக்கு போகிறாங்க. போனால் அன்றைக்கி பிரின்சிபல் வந்து, நீங்கள் 4 பேருக்கும் ஸ்பெஷல் எக்ஸாமுங்கிறதுனால 4 பேரும் தனித்தனி ரூமில் உட்காந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு அவங்கவுங்க ரூம்ஸுக்கு அமிச்சாங்க. ரூமுக்குள்ளே போனால் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. கொஸ்டின் பேப்பரில் ஒரே ஒரு கேள்வி, 100 மார்க்ஸ். பரவாயில்லையான்னு கொஸ்டினை படித்து பார்த்தா அதில், நீங்கள் வந்த காரில் எந்த டயர் பர்ஸ்டாக இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தாராம். 4 பசங்களை ஒருத்தர்கிட்ட பேசிக்க முடியல. ஸோ 4 பேர் 4 டயரை சொன்னாங்க, மாட்டிக்கிட்டாங்க, சாரி சொன்னாங்க. இது நடந்த உண்மை கதை. இதில் தெரிகிறது ரொம்ப தெளிவான விஷயம். அதாவது வாழ்க்கையில் புத்திசாலியாக இருக்கிறத விட உண்மையாக இருந்தால் மரியாதையும் மதிப்பும் அதிகம். இன்னைக்கு நம்மளுடைய ரோல் ஓவர் கண்டஸ்டன்ட் கார்த்திகா விளையாட வந்திருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேர்ள். லெட்ஸ் வெல்கம் வித் லாட் ஆஃப் அப்ளாஸ் கார்த்திகா. வாங்க மேடம். இன்னைக்கு என்ன கிரீன் இல்லையா? இன்னைக்கு கிரீன் இல்ல. இல்ல. கலர்ஃபுல்லா வந்துட்டீங்க. கலர்ஃபுல்லா வந்துட்டேன். ரெடி டு ப்ளே? எஸ் சார். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Well, roll over contestant கார்த்திகா, PhD agriculture student. அம்மா, நீங்கள் வந்து நேற்று பேசிட்டு இருக்கும்போது, ஐ எம் நாட் அ லக்கி கேர்ள், எனக்கு லக்கே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் லக்குன்னு ஏன் அப்படி தோணுச்சு? இது வரைக்கும் சார், ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ், என்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆனாலும் சரி, எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு போவேன். தியரி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல்னு போது எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அதான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பேர் போட்டு வச்சுப்பாங்க, ஃபார் கார்த்திகா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே அப்படிதான். நோ, ஐ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் லக் சோ ஃபார். ஸோ நவ் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் லக். எஸ், ஃபர்ஸ்ட் டிவியை உடைச்சு அப்படியே உள்ள வந்துட்டேன் நான். சூப்பர். 40,000 ரூபாய் ஜெயிச்சாச்சு. ஒரு லைஃப் லைன் இருக்கு. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக கூட உட்காந்துருக்கு. இப்போ டென்ஷன் இல்லையே? கொஞ்சம் இங்கிலீஷ் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஆமா சார், குறைஞ்சிருச்சு. வெரி குட். அதை கொஞ்சம் குறைச்சிடுங்க. குறைச்சிடுவேன் சார். அது பாருங்க, அம்மா சிரிக்கிறாங்க. உங்களோடவும் கோவம் வந்தா இங்கிலீஷ்ல பேசுறாங்களாமா? இல்ல பேச மாட்டாங்க சார். தமிழ்ல தான் பேசுவான். தமிழ்ல தான் பேசுவோம். தமிழ்ல தான் வரோம் சார். அம்மாக்கு தான் சார் என்னை பத்தி நல்லா தெரியும். அப்பாக்கு வந்து ஓகே என்ன ஓகே ரொம்ப ரொம்ப டீசென்ட்டான பொண்ணா தெரியும். ஆனா அம்மாக்கு தான் ஷீ இஸ் மோர் லைக் மை ஃப்ரெண்ட். அதனால ஃப்ரெண்ட் கிட்ட தான் இன்னும் நம்மளோட ஒரிஜினல் ஃபேஸ் என்னன்னு தெரியும். அவதாரம் யாருன்னு வருது. அதை பத்தியும் பார்ப்போம். 8வது கேள்வி for 80,000 rupees. மீண்டும் நல்லதொரு ஆரம்பம். ரெடி டு ப்ளே? எஸ் சார். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. 8th question for 80,000 rupees. கார்த்திகா, உங்களுக்காக இதோ. சென்னையில் உள்ள எந்த இடம் நவாபின் குதிரை லாயங்களுக்கு பெயர் பெற்றிருந்ததால் ஒரு காலத்தில் கோடாபாக் என குறிப்பிடப்பட்டதாக நம்பப்படுகிறது? Which place in Chennai was once referred to as Godabag since it was believed to be famous for Nawab's horse stable? And the options are A. Gindi, B. Coimbatore, C. Kodambakam, D. Royapettah. So Gindi, there is a zoo, I know. Kodambakam is a film area. Not sure, sir. கேள்வி நல்லா படிச்சு பாருங்க.
B Goda coin Bagh. leader. I think it should be C Kodambakam. If you think, what do you want me to do? Lock it? Yes, sir. Are you sure? Yes. எது? C Kodambakam. Genius lock C Kodambakam. எந்த பேசிஸ்ல சொன்னீங்க? Just a rhyming. It is a guess actually. It's a guess. Yes. It's a guess actually. இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்னது கோடா பாகன் என்ன தெரியுது? No idea, sir. ஓரளவுக்கு ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? Hindi quite Goda familiar என்னது? words. I don't know. சும்மா எனக்கு சொல்லுங்க எதுக்கு கோடம்பாக்காம ஃபிக்ஸ் பண்ணீங்க? Sir, it is a guess actually. உண்மையாவே கெஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த ரைமிங் வந்ததுனால கோடாபா கோடம்பாக் கோடம்பாக்கம் அப்படி அப்படி எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது சார். ஹிந்தி கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. பட் ஆனால் நான் போயிட்டு அங்கே வந்து எல்லாருமே ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ லோன்லி. நான் ஹிந்தி மேம் என்கிட்ட ஹிந்தியில் பேசினேன், எனக்கு எப்படி சார் புரியும்? நான் அப்போ தான் லேர்னர். அப்படி வந்துட்டேன். ஆடியன்ஸ் வந்து சைலண்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. 60% ஆஃப் an ஆடியன்ஸ் ஓட் வந்து கிண்டி. ஒரு லைஃப் லைன் இருந்தும் அதை யூஸ் பண்ணாமல் சின்ன அது சவுண்டிங் ஒன்று நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க. சி கோடம்பாக்கம் இஸ் த ரைட் ஆன்சர். ஒன்றும் இல்லை சார். It was the right answer. 80,000 rupees. ரைட்டா ராங்கான்னு ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஸ்பீக்கர்ல ஃபிலிம்ல எல்லாம் வரும்ல சார், சங்கின்னு ஒரு சவுண்ட், அது மாதிரி ஆயிடுச்சு சார் எனக்கு. இப்போ ஒத்துக்கிறீங்களா நீங்க லக்கி கேர்ள்னு? லக் வந்துடுச்சே. ஒத்துக்கிறேன் சார். என்ன கத்துக்கிட்டீங்க? எதுல சார்? குழப்பம் இருந்தால் ஒரு லைஃப் லைன் இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். இப்போ எஸ்கேப் ஆயிட்டீங்க. எவ்ரி டைம் எஸ்கேப் ஆக முடியாது. அதுவும் தெரியும் சார். ஓகே செல்லம்மா, ரெடி செல்லம்? எஸ் சார். விளையாடலாமா? எஸ் சார். வெல், 9th question for 1,60,000 rupees. உங்களுக்காக இதோ ராமாயணத்தின்படி பின் வருபவர்களில் ராமனின் ஒரே சகோதரி யார்? According to the Ramayana, who among the following is the only sister of Rama? The options are A. Urmila, B. Kanda, C. Shanta, D. Matri. Sir, I'll go for the lifeline. Maniyane. Lifeline. Yes. Well, genius. Karthika. அவங்களோட லைஃப்லைன் ஃபோன் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுன்றாங்க. அவங்களுடைய 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போமா? ஹேமா கோயம்புத்தூர், ஜீவா சென்னை, சிவசுப்பிரமணியன் கோயம்புத்தூர். யார் இவங்கெல்லாம்? ஹேமா ஆண்டி வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுறாங்க சார். என்னோட பெரியமாவோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜீவா அண்ணா வந்து சென்னையில் தான் இருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட். சிவா அங்கிள் வந்துட்டு அப்பாவோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் so many years. இந்த கேள்விக்கு பதில் யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க? சிவசுப்பிரமணியன். Well, genius, please connect me to Shiva Subramanian. Hello. ஹலோ, நான் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்களும் வரலாம் ஒரு கோடியில இருந்து. Prakash Raj, very nice talking to you. I am so Subramaniam. Oh, wow. It's nice talking to you too, sir. How are you? Fine, fine. கார்த்திகா என்னோட ஹாட் சீட்ல முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், வண்டர்ஃபுல் சைல்ட். Yeah. ஒரு கேள்விக்கு பதில் தெரியல. சொல்லுங்க சார். அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க போறாங்க. உங்களுக்கு 30 செகண்ட் இருக்கும். I hope you will help this wonderful lady. And your time starts now. ஹலோ அங்கிள். சொல்லு கார்த்தி. ராமாயணால ராமாவோட ஒரே சிஸ்டர் யாரு? ஆப்ஷன்ஸ் வந்து ஊர்மிளா, காந்தா, மாத்ரி அண்ட் சாந்தா. ராமாவோட ஒரே சிஸ்டர் யாரு? ஊர்மிளா, காந்தா, சாந்தா, மாத்ரி. ஓ, தெரியல கார்த்தி. சாரி. அங்கிள் யோசிச்சு சொல்லுங்க அங்கிள். மாத்ரி இல்ல. ராமருடைய சிஸ்டர் யாரு? ராமருடைய சிஸ்டர். ராமருடைய ஒன்லி சிஸ்டர். அங்கிள் சோன். ஊர்மிளா. Time's up.
33 seconds இருக்கு. குவிட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. யோசிங்க. You have 80,000 already with you. Sure வந்தா fix பண்ணுங்க. இல்லனா you can always quit. Urmila alla Shanta. I have a doubt on Kanta. Sir, I'll quit. 8. I'll quit. You quit? Yes. Sure? Genius, she wants to quit. 80,000 rupees. Well, சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? We'll just play. Yeah. என்ன லாக் பண்ணுவீங்க? B Kanta. B Kanda. Genius lock B Kanda. B Kanda is the wrong answer. C Shanta. Shanta was the daughter of Dasaratha and Kausalya. Superb at 80,000 rupees. Wonderful playing with you, lady. Please come. 80,000 rupees. You're spending wonderful time here. Sun Feast வழங்கும் ஒரு gift hamper. Thank you, sir. And the small moment to Thank cherish. you. Thank you. Thank you. Thank you. கார்த்திகா உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒரு யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது. அண்ட் ஐ ஹோப் யூ யங்ஸ்டர்ஸ் தேர் அண்ட் எல்லா அப்பா அம்மாக்களும் பிள்ளைங்களை இப்படி தான் வளர்க்கணும், இப்படி ஒரு காரணத்தை கொடுக்கணும் வாழ்க்கையில். ஐ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் இட். அண்ட் வெல், அடுத்த ஹாட் சீட்டுக்கு வரப்போகிறது யார்? எங்கள் 8 பேரில் யார் வரப்போகிறீங்க அதை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹாவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். So, hot seat contestant next. Yaar, ready to decide who is the hot seat contestant? உங்களுக்கான கேள்வி இதோ. பின்வரும் உடல் உறுப்புகளை பாதத்திலிருந்து தலை வரை சரியாக வரிசைப்படுத்துவோம். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A. Medulla oblongata. B. Kanayam pancreas. C. Tonsil. D. இதயம். Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். And the right options are B. Kanayam pancreas. D. இதயம். C. Tonsil. A. Medulla oblongata. கணையம், இதயம், டான்சில், மெடுலா ஆப்லங்காட்டா. well, எத்தனை பேர் சரியான பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 பேர். and the winner is Karthik. Yes. Yes. How are you? I'm so fine. So fine. Very excited. Very excited. So ready? Ready, sir. Shall we play? Sure. Come, let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. கார்த்திக் வெங்கடேஷ், MS Biotechnology. Yes, sir. சென்னையில இருந்து. Channel. So என்ன அப்படி ஒரு Yeah, கண்டிப்பா. ஏன்னா இது வேர்ல்ட் ஃபேமஸான ஷோ இது. எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எனக்கு தெரியல எப்படி என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ மீன் கிளவுட் ஹை, யூனோ. சூப்பர், வண்டர்ஃபுல். அந்த எக்ஸைட்மென்ட் பார்க்கிறது ரொம்ப கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. உங்களை பத்தி ஒரு வீடியோ இருக்கு, முதல்ல அதை பார்ப்போம். Sure. யா, வீடியோ ப்ளீஸ். ஹாய், என் பேர் கார்த்திக் வெங்கடேஷ். நான் சென்னை பக்கத்தில் பெருங்கலத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். அப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக யூகேயில் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஃபோர்ட்ஷரில் மாஸ்டர்ஸ் பண்ணேன். பீயிங் ஏ பயோடெக்னாலஜிஸ்டாக இருந்து என்னோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகணும். ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஆகி உலகத்தில் இருக்க கொடிய நோயான கேன்சர், டயபெட்டிஸ்கில் வந்து என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்.
லண்டனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் இருந்தது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் இந்தியன்ஸ்க்கு போய் நம்ம சியரப் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா யூரோப் டூர் போகிறது. நியர்லி முக்கால்வாசியான கண்ட்ரி எல்லாம் சுற்றி பார்த்தோம். அதுவும் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம். ஃப்ளைட்லேயும் போனோம், ஷிப்லேயும் போனோம், கார்லேயும் போனோம். ரொம்ப சந்தோஷமான ஈவெண்ட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர். நான், அப்பா, அம்மா, 3 அக்கா. ஒரு அக்கா வந்து டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க. 2ஆவது அக்காவும் பிகாம் முடிச்சிருக்காங்க. 3ஆவது அக்கா ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சு இப்போ டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா ரயில்வேயில் ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். பீங் எ சிங்கிள் மேன் ஆர்மியாக வந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார். ஏன்னா அம்மாவும் வந்து ஹோம் மேக்கர்னால எங்கள் அப்பா ஒரே ஒருத்தர் சம்பாதிச்சு தான் எங்கள் எல்லாரையும் படிக்க வச்சார். அதுவும் வந்து சாதாரணமாக இல்லை, எல்லாரையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சார். இந்த கேம் ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுற காரணம் என்னென்னா, கஷ்டப்பட்டு வளர்த்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு அழகான வீடை வாங்கி தரணும், எங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி முடிக்கணும், அதுவும் இல்லாமல் இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச கல்வி உதவி பண்ணணுன்ட்டு இதுக்காக தான் அந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஹோப் ஐ வின். கார்த்திக் வெங்கடேஷ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யார் வந்திருக்காங்க? அப்பா வந்திருக்காரு. ஓகே. அம்மா வந்திருக்காங்க. வணக்கம். என்னோட 2 சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே. அப்புறம் என்னோட அக்காவோட பையன் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் வந்து இப்போ க்ரீன் ஃப்ளாக் காமிச்சா தான் நான் வந்து கேமியை ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இல்லையா, த்ரூ சிக்னல் போட்டாச்சு. நான் 15வது கேள்வி வரைக்கும் போட்டிங்களா த்ரூ சிக்னல்? டெஃபினெட்லி 1 கோடி வரைக்கும் போட்டார். நீ நடுவில் ஜம்ப் அடிச்சாதான் உண்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. மகன் எங்கே பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது சார், சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது ஒரு மகன் இந்த இடத்துல உட்காந்து அப்பா ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாக ரயில்வேஸில் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் நல்ல படிப்பை கொடுத்து நல்ல குணமும் கொடுத்துருக்கீங்க போல இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு குழந்தை. ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. வாட் a wonderful father you have been. Give him a big hand, ladies and gentlemen. அம்மா பாருங்க, புள்ள உட்காந்துருக்கு பெருமை சேர்க்கறதுக்கு. பியூட்டிஃபுல் சிஸ்டர்ஸ், வண்டர்ஃபுல். கார்த்திக் வெங்கடேஷ், இந்த ஷோவோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். அங்கே 1 கோடி வெல்ல, அதாவது த்ரூ சிக்னல் அது வரைக்கும் போகிறதுக்கு 15 கேள்வி இருக்குது. அண்ட் முதல் கேள்வி 1000 ரூபாய், படிப்படியாக போய் 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 3 லைஃப் லைன்ஸ் இருக்குது. ஆடியன்ஸ் போல், 50-50 அண்ட் ஃபோன் அ ஃப்ரெண்ட். ஓகே. உங்களுக்கான த்ரூ ஜெர்னிக்கான எல்லா செக்ஸ் இங்கே இருக்குது. அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும், அக்காவுக்கு நல்லா கல்யாணம் பண்ணணும், நல்லது ஒரு ஆரம்பம். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. கார்த்திக் வெங்கடேஷ், பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட். உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ. ஒரு செயலை எளிதாக செய்துவிட்டதை குறிப்பதற்காக சென்னை பேச்சு வழக்கில் எந்த ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: A டார்ச்சர், B மர்டர், C அசால்ட், D attack. இந்த क्वेश्चन ரொம்ப அசால்ட்டா இருக்கு சார். சோ ஐ ஃபிக்ஸ் C அசால்ட். ஜீனியஸ் லாக், C அசால்ட். ரொம்ப அசால்ட்டா பதில் கொடுத்துட்டீங்க. C அசால்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். இது ரொம்ப அசால்ட்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. போக போக தான் தெரியும். 2வது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. அசால்ட்டா இதோ. பின்வரும் எந்த மதிப்பை ஒரு ஜோடி பகடைகளை கொண்டு பெற முடியாது? The options are A 7, B 9, C 1, D 3. ஆப்ஷன் B 9. கரெக்டாக யோசிங்க. 2 டைஸை யூஸ் பண்ணா எந்த நம்பர் வராது? 7. ஆப்ஷன் A 2 டைஸ். எந்த நம்பர் வராது 2 டைஸை யூஸ் பண்ணா? லைஃப் லைன்ஸ். லைஃப் லைன். மணியண்ணே. லைஃப் லைன் வாங்கிட்டீங்க. லைஃப் லைன் வாங்கி. எந்த லைஃப் லைன்? 50-50. 50-50. எதில் டவுட் இருக்கு உங்களுக்கு? ஒன்று தான். ஜீனியஸ் கார்த்திக் வெங்கடேஷன் வாண்ட்ஸ் டு யூஸ் அ லைஃப் லைன். 50-50. 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடுவோம். 2 செகண்ட் தான் இருக்கு, டக்குன்னு ஆன்சர் கொடுக்கும். ஆப்ஷன் C. ஜீனியஸ் லாக். ஆப்ஷன் C 1. ஆப்ஷன் C 1 இஸ் தி ரைட் ஆன்சர். எப்படி கன்ஃபியூஸ் ஆக முடிஞ்சது உங்களால? இதுக்கு இல்லை, ஏதோ
தெரியல, திடீர்னு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக. கூல் மேன். எஸ் சார். வெல், அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில்? பார்த்துருக்கேன் சார். எந்த ஸ்டேஷனில் இருந்தார்? கரசங்கால் சொல்லிட்டு முன்னாடி இருந்தார் அப்பா. நியர்லி 10 years 15 years முன்னாடியே இருக்கு. எங்கே இருக்குது அது வந்து மேல்மருவத்தூர் இருக்குல்ல சார், அங்கே தாண்டி ஒரு 5 to 10 ஸ்டாப் தள்ளி இருக்கு. இட்ஸ் ஒலக்கூர். நிறைய பயணிகளை பார்த்துருக்காரு அவர். ஆமாம். லவ்லி. யூஸ்வலி நம்ம நிறைய பயணம் பண்ணுவோம், அவர் நிறைய பயணிகளை பார்க்கலாம். பயணிகள் பார்த்து சூப்பர், வண்டர்ஃபுல் ப்ரொஃபஷன். நிறைய கேள்விகளை கேட்கணும். அண்ட் பிஃபோர் வி கோ ஹெட், லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்கள் உங்களெல்லாம் ஒரு கோடி. கார்த்திக் வெங்கடேஷ், கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஆடணும், கண்டிப்பாக சார். தெளிவாக ஆடணும். ஜஸ்ட் எஸ்கேப். ரெடி டு பிளே? எஸ் சார். வண்டர்ஃபுல். மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இது ஒரு ஆடியோ ரவுண்ட். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரை கண்டுபிடிக்கவும். ஆடியோ ப்ளீஸ். The options are A. எதிர்நீச்சல், B. விண்ணை தாண்டி வருவாயா, C. கடல், D. வாரணம் ஆயிரம். சால்ட் இருக்க கடல் சார். C. கடல். சி கடல். லாக் பண்ணிட்டோம். ஷூர் சார். Genius lock C. கடல். And C. கடல் is the right answer. ரொம்ப பிடிச்ச சாங். எஸ் சார், ரொம்ப பிடிச்ச சாங். இந்த கடல் தாண்டி யூகே போனீங்க, ஒரே பையனா? ஆமாம் சார், ஒரே பையன். அம்மா அப்பா எப்படி இருந்தது அந்த நாடு? இந்த வீட்டை விட்டு போகிறது, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது? ஆக்சுவலாக வந்து நான் வந்து வெளியூர் போகணுன்னு ஒரு நாள் கூட நினச்சதில்ல சார். பட் வந்து என்னுள்ளே நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். அதுக்கான நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக வெளியூர் கல்வி பண்ணோன்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன். ஸோ ஸ்காலர்ஷிப் கிடச்சிட்டோன்னே நான் வந்து முதல்ல அப்பாட்ட கேட்டேன், போட்டுமா வேணாமான்ட்டு. அப்பா சொன்னார், நீ வந்து லைஃப்பில் வந்து ஒவ்வொரு தருணமும் உனக்கு வந்து முக்கியம். அப்பா பச்சை கொடி காட்டார். பச்சை கொடி காட்டிட்டாரு. அம்மா அம்மா முதல்ல வந்து என்ன சொல்கிறது, ரெட் சிக்லாம் காமிச்சாங்க. பட்டு பச்சை கொடியை மாற்றிட்டாங்க. ஆமாம், கிளம்பிட்டேன் சார். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அது வரைக்கும் ஒன்றும் எல்லாம் அழுவாங்க, எனக்கு அழுவ ஒன்று கூட வரல, எனக்கு எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரில அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒன்ஸ் நான் ஃப்ளைட் உள்ள போய் உக்காந்துட்டோன்னே அந்த டைமில் என்னன்னு தெரில, என்ன அடக்க முடியாத ஒரு அழுக ஒரு மாதிரி என்னால் ஐ கான் எக்ஸ்பிரஸ் சார். என்ன சொல்கிறது, ஒரு இடம் வெடிச்சு நெஞ்சு அடிச்சு நான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரிலையே. இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்பா அம்மாவை ரொம்ப. என்னம்மா பிள்ளை அனுப்பும்போது எப்படி இருந்தது? அவனை எங்கேயும் விட்டு பிரிஞ்சதே கிடையாதுங்க அவனை. ஆனால் தவம் இருந்து பெத்த பையன் அவன். சரி, வரம் இருந்து தவம் இருந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அவன். அவன் இல்லாத அந்த 2 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். தவம் இருந்து பெத்த புள்ள கடல் தாண்டி போய் மறுபடியும் வந்துடுச்சு. அதோட அனுபவங்களை பற்றி நிறைய பேசணும். கண்டிப்பாக சார். 4வது கேள்வி for 5000 rupees உங்களுக்கான கேள்வி இதோ. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் உள்ள ஃபீல்டிங் கட்டுப்பாடுகளை குறிக்க பயன்படும் சொல் இவற்றில் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A. பவர் பிளே, B. ஃபீல்ட் பிளே, C. டீம் பிளே, D. கேம் பிளே. ஆப்ஷன் A பவர் பிளே. ஆப்ஷன் A பவர் பிளே. ஷூர். Genius lock A பவர் பிளே. Well, A power play is the right answer. Wonderful. Level 5th question for 10,000 rupees. உங்களுக்காக இதோ. பின்வரும் நிறுவனங்களில் இந்தியாவில் அதிக மக்களை பணியில் அமர்த்தும் ஒரே நிறுவனம் எது? The options are A. இந்திய அஞ்சல், B. இந்திய ரயில்வே, C. NTPC, D. BSNL. ஆப்ஷன் D. இந்தியா ரயில்வே. ஆப்ஷன் B. இந்தியன் ரயில்வே. Sure. Genius lock B. இந்திய ரயில்வே. அப்பா பையன் கரெக்டா ட்ரூவா போயிட்டு இருக்காரா? 100%. அவர் பச்சைக்குடி ஆன்சருக்கும் கட்டாரு. So B is the right answer.
10,000 rupees. 2007 கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேல எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க ரயில்வேஸ்ல. ஸோ அது சிங்கிள் லார்ஜஸ்ட் நிறுவனம் which gives employers. Yeah, superb. 10,000 rupees. சரி, இந்த யூகே போனீங்களே, ஆமாம் சார். அங்கே அந்த ஒலிம்பிக்ஸ் அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஒலிம்பிக்ஸ் வந்து பெரிய திருவிழா மாதிரி சார். ஆக்சுவலி 30th ஒலிம்பிக்ஸ் நினைக்கிறேன் லண்டனில் நடக்கிறது. ஸோ ஒரு திருவிழா மாதிரி நடந்தது அங்கே. ஏன்னா வந்து நான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் நியூஸில் பார்த்துருக்கோம், பட் நேரில் வந்து அனுபவிக்கிறது த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் மிஸ்டர் ஹரியரன் சொல்லிட்டு போனோம் அங்கே லண்டனுக்கு. ஸோ ஆக்சுவலி ரெஸ்லிங் போனோம் நாங்கள். ரெஸ்லிங் எக்ஸல் லண்டன் ஸ்டேடியம் சொல்லிட்டு இருந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்லிங் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா தான் நிறைய அத்லெட்ஸ் இருந்தாங்க அங்கே. ஸோ ரொம்ப பெருமையாக இருந்தது. ஈவன் ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரியான இங்கிலாந்து பிளேயர்ஸ் கூட யாருமே இல்லைங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்னும் நான் தான் விளையாடுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப அந்த டைமில் வந்து என்ன சொல்கிற ஒலிம்பிக்ஸில் வந்து மெடல் வந்து இந்தியா கிடைக்கிற சான்ஸ் இருந்தது. பட் ஒரு சிங்கிளான இதில் ஒருத்தர் விட்டுட்டு அமித் குமார் சொல்லிட்டு. பட் லக்கிலி யோகேஸ்வர் தத் வந்து காட் அ பிரான்ஸ் மெடல் வாங்கினார் ரெஸ்லிங். ரொம்ப பெருமையாக இருந்தது. இது கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு ஏதாவது பெருமை நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வெளிநாட்டில். ஆமாம், வெளிநாட்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறது, நாங்களாம் கெத்தாக அப்படியே கால் எடுத்துக்கிட்டே நாங்களாம் இந்தியன்ஸ் சொன்னால் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. மறக்க முடியாத அனுபவம் சார் கண்டிப்பாக. இந்த வெளிநாட்டுக்கு போனீங்களே, அங்கே உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ட்ராவல் இப்படி அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இருக்குது சார். நான் வந்து யூரோப் போனேன், அதாவது ஹங்கேரி போனேன். என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஹங்கேரி புடாபெஸ்ட் போனேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டு வந்து அந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப் மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் என்ன ஆன்லைன் புக் பண்ணிடலாம், டிக்கெட்ஸ் வச்சுக்கணும். பட் யூ நீட் டு ஸ்டாண்ட் இந்த கியூ. எதுக்குன்னா வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போய் இடம் பிடிக்கணும், யார் ஃபர்ஸ்ட் போகிறீங்களோ அப்படின்ட்டு. ஃப்ளைட் பார்த்து வந்துட்டே இருக்கும். பட் நீங்கள் வந்து க்யூவில் நின்றுட்டு அவங்க அந்த கேட்ஸ் ஓடி போய் அவன் கச்சிஃபை போட்டு பிடிப்பான். பயங்கரமாக இருக்கும். எனக்கு பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம இடம் பிடிச்சலாம் ஞாபகம் வரும். அப்பா இப்படி இந்த ஊரில் கூட இப்படி தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அங்கே புடாபெஸ்ட்டில் இறங்கிட்டோன்னே என் ஃப்ரெண்டு வந்தார். ஆக்சுவலி புடாபெஸ்ட் சிட்டின்னு கொஞ்சம் 3 hours ட்ராவல் போகணும் வில்லேஜ். அவருக்கு பக்கா ரிமோட் வில்லேஜ். ரிமோட் வில்லேஜ்னா செம்மையாக இருந்தது. எப்படி நம்ம ஊர் மாதிரியே ரொம்ப பழமையான ஒரு மாதிரி கட்டிடம்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரியே இருந்தது. ப்ளஸ் வந்து ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அங்கெல்லாம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஹங்கேரின்றது ஒரு சின்ன கண்ட்ரி தான். அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா பஸ் வந்து தண்ணியில் போகும், ப்ளஸ் இல்லாமல் ரோட்லேயும் போகும். அது மாதிரி ஒரு டுவெல் பர்பஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். ரொம்ப அதிசயமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் பாட்டு கேட்டு, இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டு செம்மையாக இருந்துச்சு சார். என் ஃப்ரெண்டு இந்த பாட்டெலாம் கேட்டு அவன் பயங்கர ஃபேன் ஆகிட்டான். இதெல்லாம் இந்த மியூசிக்லாம் எனக்கும் கூட நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா சூப்பராக இருந்துச்சு சார் ட்ராவல். சூப்பர், அற்புதமான அனுபவம் இல்லை? ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. பாருண்ணே அப்பா, ஒரு கடல் தாண்டி போய் உங்களை மாதிரி நிறைய பயணங்கள். நான் தரையிலே போனேன், அவன் தண்ணியில் போய் தண்ணிலையும் காத்துலையும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்காரு. சூப்பர், வண்டர்ஃபுல். 6வது கேள்வி, 20,000 ரூபாய்க்கான கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் நல்ல நாம் ஒரு கோடி. கார்த்திக் வெங்கடேஷ், MS பயோடெக்னாலஜி. நல்லா விளையாட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. இன்னும் நல்லா விளையாடணும் கண்டிப்பாக. யா. 6வது கேள்வி, 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ. இந்தியாவுக்கு மே 2013 வருகை புரிந்த பிரீமியர் லீ கூ சாங் பின்வரும் எந்த நாட்டின் பிரதிநிதியாக வந்தார்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A தைவான், B கொரியா, C சைனா, D ஜப்பான். ஃபிக்ஸ் ஆப்ஷன் C சைனா. ஆப்ஷன் C சைனா. China. Li Keqiang. Yes sir. Sure. Genius lock option C China. Is the right answer? Super sir. இந்த வெளிநாட்டுக்கு போனீங்களே, ஆமாம் சார். அங்கே காலேஜில் எப்படி இருந்தது? How was the student relationship with the professors, teachers? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம ஒரு பகுதியில் மக்கள் தான் வந்து நிறையா பேர் படிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் படித்தாங்கன்னா தமிழ்நாட்டு பீப்புள் மெஜாரிட்டியாக படிப்பாங்க. பட் நான் வந்து லண்டனில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் எத்னிக் பீப்புள் வந்து மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் பீப்புள் பார்க்கும்போது நம்மளும் வந்து வெளியூரில் படிக்கிறோன்ட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. அவங்களும் வெளியூர்லேருந்து ஆமாம், அவங்களும் வெளியூரில் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது சார், அங்கே வந்து இந்தியாவில் வந்து மோர் லைக் புக்கிஷ் நாலேஜ் இருக்கும். பட் பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நிறையா மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கிளாஸஸ் நிறையா இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது என்னன்னா வந்து ப்ரொஃபஸர் பேர் கூப்பிட்டு இது பண்ணலாம். திடீர்னு நம்மளுக்கு டவுட் இருந்தால் மிஸ்டர் டிம் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்லாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போகும்போது ரொம்ப ஷாக் ஆச்சு, யார் நம்மளா சாரு மேம் அது மாதிரி சொல்லி தான் பழக்கம். பட் அங்கே போய் வந்து ப்ரொஃபஸரை வந்து நம்ம வந்து பேரை கூப்பிட்டு சொல்கிறதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்தது சார் ரொம்ப. ஓகே, படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். என்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ்? பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து பார்த்து வந்து பீஸா ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். ஸோ பீஸா ஷாப்பில் ஒர்க் பண்ணால் லீஃப்லெட்ஸ்லாம் போய் போடணும் வீடு வீடாக, அட்வர்டைஸ்மெண்ட், நாட் லைக் நியூஸ் பேப்பரில் இன்சர்ட் பண்ணுறது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹவுஸ் தே ஹேவ் சம் போஸ்ட் பாக்ஸ் which is connected with the door. ஸோ என்ன பண்ணோம், நம்ம ஓப்பன் பண்ணி we need to put the leaflet by putting your hands inside. ஸோ அது மாதிரி பண்ணுவோம். இது ரொம்ப கஷ்டம். அதுவும் கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகோரமாக குளிர் முடியாது, கையெல்லாம் விரைச்சிக்கும். க்ளவுஸ் போட்டிருப்போம், கோட் போட்டிருப்போம், பேக் போட்டிருப்போம், எல்லாம் ஒரு என்னமோ நம்ம மேலே வந்து ஒரு 10-15 கிலோ வெயிட் தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம ஓகே அப்படி லீஃப்லெட் போடும்போது பார்த்தீங்கன்னா நாய் எல்லா வீட்லேயும் பிரிட்டனில் வந்து தே லவ் டாக்ஸ். அப்படிதான் ஒரு வாட்டி என்ன ஆச்சு, வீட்டு டோர் திறந்துருக்கு. ஸோ நான் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஓகே டோர் திறந்து இப்படியே தூக்கி போட்டு போயிடலான்னு பார்த்தேன். சரி நானும் போய் அந்த லீஃப்லெட் இப்படி தூக்கி போடுறேன். 3 டாக், ஒன்று 100 கிலோ இருக்கும் போல இருக்கு சார். ஒன்று ஓடி வந்துச்சு, என்னால் முடியல, அம்மான்னு கத்திட்டேன். அந்த டைம்ல ஃபோனில் வேறு பேசிட்டு இருந்தேன் அம்மா கிட்ட. அம்மான்னு கத்திட்டேன். எங்கள் அம்மா பயந்துட்டாங்க, ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பிரிட்டிஷ் லேடி வந்து ஸ்டாப் அப்படின்னு சொன்னாங்க. நாய் அப்படியே நின்றுச்சு, அப்படியே ஸ்டாச்சுவா நின்றுச்சு. ஐ கான்ட் பிலீவ் திஸ், மை காட். அப்புறம் அந்த லேடிக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க நீங்கள் சொல்லிட்டு. அப்போ சாமி இதோட இந்த வேலையே வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அதை நான் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் வந்து லேப்ல வந்து வாலண்டரியாக ஒர்க் பண்ணோம், ரிசர்ச் லேப்ல வந்து. பட் ஒரு நல்ல ஒரு கல்ச்சர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அது உங்களை வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்போ அப்பா தான் சம்பாதிச்சு கொடுக்கணும். பெரிய ஒரு வேலை அடிமை மாதிரி ஆயிடுவாங்க அப்பா. ஏன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வேலைக்கு போனது அப்பாவுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கக்கூடாது. இன்னும் அப்பா வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்காரு, அவரால் முடிஞ்சதான் கொடுக்கணும். அவரை நான் தொந்தரவு பண்ண எனக்கு பிடிக்கல. ஸோ வேலை வந்து நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோம்னு முக்கியம், ஒழுங்காக வேலை செய்யணும். அதுவும் இல்லாமல் நேர்மையாக வேலை செஞ்சால் போதும் சார். எல்லா வேலையும் ஒரே வேலை தான் சார். ஈவன் நீங்கள் யூகேல பார்த்தீங்கன்னா ஈவன் த ஜெனரல் மேனேஜர் யூஸ் டு க்ளீன் த டாய்லெட். ஸோ தே டோன்ட் திங்க் அபவுட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. ஆமாம் சார், டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே வேலை தான். அது ஒரு அனுபவம். அது ஒரு வண்டர்ஃபுல், சூப்பர், வெரி குட். 20,000 rupees. 7th question for 40,000 rupees உங்களுக்காக இதோ. தமிழில் யானை கொன்றான் என பொருள்படும் சொல்லில் இருந்து பெயர் பெற்ற பாம்பு இவற்றில் எது? Which one of these snakes gets its name from the Tamil word meaning elephant killer? And the options are A. Kannadi Viriyam, B. Rajanagam, C. Anaconda, D. Kattu Viriyam. Sir, lifeline boss. Maniyanne. Lifeline. Yes sir. சுத்தமா ஐடியா இல்லையா? எல்லாம் பாம்புன்னு தெரியும், பட் எல்லாம் பாம்புன்னு தெரியும், பட் என்ன அதுக்கு மேலே தெரியல சார். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ் போல். மை டியர் ஆடியன்ஸ், கார்த்திக், வெங்கடேஷ் ஹெல்ப் பண்ணும். And your time starts now. சி அனகொண்டாங்கிறாங்க மக்கள் 58%, டி 35%, 1%, 6% இப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 செகண்ட் இருக்கு நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு. your time starts already. சார் நான் ஆடியன்ஸோட போகிறேன். ஆடியன்ஸோட போகிறேன். எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி அனகொண்டா. லாக் பண்ணிட்டோம். எஸ் சார். ஜீனியஸ் லாக் சி அனகொண்டா. இன்னும் நம்ப முடியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
எப்படி இந்த ஆப்ஷன் இருக்கும், எப்படி ஆடியன்ஸ் இதுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் இந்த தமிழ் வார்த்தைகளை தொடர்பு படுத்தி பார்க்க முடியலையா அந்த கேள்விக்கு? யானை, ஆனை, கொன்றான், கொண்டா. ஓ, ஆணை கொண்டான். எஸ் சார், ஸ்ட்ரைக் ஆகுது. சின்ன ஒரு லாஜிக் தான். Well, sea anaconda is the right answer. Thank you. Thank you. 40,000 in your pocket already. எஸ் சார். எவ்வளோ ஜெயிக்கணும்னு ஆசை உங்களுக்கு? 1 கோடி டார்கெட்டு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ, எல்லாருக்கும் டார்கெட் கண்டிப்பாக மேக்ஸிமமாக இருக்கணும். அட்லீஸ்ட் அப்போ தான் வந்து ஓரளவுக்கு அது எதாவது கெயின் பண்ணலாம். இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து டு பி ஐ எம் வெரி லக்கி. ஏன் சொன்னேன்னா வந்து 3 months ஆகுது, வேலையே கிடைக்கல. அதாவது சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக லக்கியா நீங்கள்? இல்லை அப்படின்னு சொல்ல வரல. பட் எனக்கு எப்போ NVOKல வந்து கால் வந்ததோ அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் வந்தாங்க. ஸோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஐ எம் அன்எம்ப்ளாய்டு அப்படின்ட்டு சொல்லினதும் ஒரு 1/2 hour கழிச்சு கால் வருது எனக்கு. இது மாதிரி யூஆர் செலக்டட் டு சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இன் தமிழ்நாடு அனிமல் சயின்ஸ் வெட்டினரி யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. ரொம்ப பெருமையாக இருந்தது, டபுள் தமாக்காவாக இருந்தது. டபுள் தமாக்கா, ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு. என்ன அளவில்லாத சந்தோஷமா இருந்தது. ஸோ வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? இல்லை சார், இன்னும் 2 weeks 2 weeksல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, வண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் ஐ வாண்ட் யூ டு ப்ளே ஃபார் லாங்கர் டைம். தேங்க்யூ. யா, 8வது கேள்வி ஃபார் 80,000 rupees உங்களுக்காக இதோ. முகலாய பேரரசர் அவுரங்கசீபின் தந்தை இவர்களில் யார்? Who was the father of Mughal Emperor Aurangzeb? And the options are A. Shah Jahan, B. Akbar, C. Humayun, D. Babur. Fix option A, Shah Jahan. Option A, Shah Jahan. Sure. Sure. Fix. Lock பண்ணிட்டு. Lock பண்ணு. Genius lock option A, Shah Jahan. Still in doubt மாதிரி தெரியுது. இல்லை சார், கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அவுரங்கசீப் அவங்க அப்பாவே வந்து சிறையில் வச்சு அடைச்சதா படிச்சிருக்கேன். அப்பாவே சிறையில் அடைச்சி வச்சு கொடுமை பற்றின நான் வந்து படிச்சிருக்கேன் சார் ஹிஸ்ட்ரியில். அப்படின்னு படிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். இதில் இருக்கிற மகன் யாராக இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய அப்பனை ஆக்ராவில் இருக்கிற ஒரு ஃபோர்ட்டில் அடைச்சி வச்சிருந்தார். அவர் கண்டிப்பாக சார். அந்த அப்பா வந்து ஆக்ரா கோட்டையிலிருந்து தினமும் தான் கட்டின தாஜ்மஹாலை பார்த்து 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 ஒரு நாள் இறந்தே போயிட்டார். ஸோ யார்? ஷாஜஹான். Shah Jahan is the right answer. 80,000 rupees. Thank you, sir. எப்படி இருக்கு ஃபீலிங்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சந்தோஷமாக இருக்குது சார். இன்னும் நிறைய வேணும். ஆனால் கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. 9வது கேள்வி 1,60,60,000 ரூபாய்க்கான கேள்வி. அண்ணா விசில் அடிச்சிட்டாங்கண்ணே. ட்ரெயின் கொஞ்சம் நிற்க சொல்லியிருக்காரு. அபாய சங்கிலி யாரோ எழுதிட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும்னு தோணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. திங்க், டேக் ரெஸ்ட், கெட் ப்ரிப்பேர்ட் அகெயின். கண்டிப்பாக. கம் டுமாரோ. தேங்க்யூ வெரி மச். வண்டர்ஃபுல். ஒரு இளைஞன், நம்ம தமிழ்நாட்டின் ஒரு இளைஞன் வெளிநாட்டுக்கு போய் வந்திருக்காரு. நிறைய அனுபவங்களை சொல்கிறாரு. அந்த அனுபவங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம குழந்தைங்களை வந்து புத்தி வளர்க்குறத விட இப்படி ஒரு பல இடங்களுக்கு அனுப்பணும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் சிந்தனைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் திஸ் ஷோ. நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். ஹாவ் அ லவ்லி நைட். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.